ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நன்மையானதை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். பைபிளில் நம்ம யாக்கோபின் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவன் நமக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் நன்மையானதை செய்ய விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நல்லதையே நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளில் ஏற்ற தாழ்வுகளை நம்ம பார்க்குறோம். பல கஷ்டமான சூழ்நிலைகள் வழியாக கூட நம்ம கடந்து போகிறோம். எல்லா நிலைமைகளிலேயும் ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் நன்மையானதை தான் நமக்கு தருவார். அவர் நல்லவராக தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும், ஆமென், ஹல்லேலூயா, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். we need to think of all his goodness in our lives. நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த உபகாரங்களை நினைத்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும்போது அதை தான் சொல்கிறார் இல்லையா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கணும். அந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் அதுக்கு பின்னால் 3, 4, 5 வாசிக்கும் பொழுது, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்பவும் வாழ வயதா போல் ஆக்குகிறார். அப்படி கர்த்தர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அப்படி தொடர்ந்து ஆண்டவர் என்னென்ன விதங்களிலே நன்மையான காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்கு செய்கிறார் என்பதை குறித்து நம்ம அந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் நன்மையானதை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அவர் நல்லவராக இருக்கிறபடினால தான் அவர் நன்மையானதை நமக்கு செய்கிறார். 119ஆம் சங்கீதத்தில் 68ஆம் வசனத்தில் இவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். 119:68 தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. God is good and he does what is good என்று சொல்லி ஆங்கிலத்தில் பார்க்குறோம். அவர் நல்லவராகவும் இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராகவும் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் அவங்க கூடி வந்தாங்களோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை துதித்து பாடினாங்களோ, அப்பொழுதெல்லாம் அவர் நல்லவர் என்பதை நினைத்து அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் கூடி வரும்போதும் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவங்க ஆண்டவருடைய நன்மையை, ஆண்டவர் நல்லவர் என்பதை அவங்க நினைத்து பார்க்காம இருந்ததில்லை, அவங்க சொல்லி துதிக்காம இருந்ததில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்போதுமே அவர் நல்லவராகவும் எப்போதுமே அவர் நன்மையானதை நமக்கு செய்கிறவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம லைஃப்ல இந்த 52 வாரங்களில் we did not always have a very good time. நமக்கு எல்லா
காலங்களும் சரியானதா இருந்தது, எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருந்தது, ஒரே போல நம்முடைய வாழ்க்கை நன்மையால மட்டுமே நிறைந்திருந்தது என்று சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சில நேரங்களில் வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளில் வாழ்வின் சூழ்நிலைகள் மாறும் பொழுது கூட கர்த்தர் நல்லவராகவே தான் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. 73 சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை, அவர் நமக்கு நன்மையானதை தருகிறவர் என்பதை அவர் எப்பொழுதும் அவர் செயலிலே அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். பொதுவாகவே தேவன் நல்லவராக இருக்கிறார். நன்மையானதெல்லாவற்றுக்கும் அவர்தான் ஊற்றுக்காரணராக இருக்கிறார். நன்மையான எல்லா காரியங்களையும் அவரிடத்திலிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. 145ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அங்கே தாவீது விதமாக சொல்லுகிறத பார்க்கிறோம். 3ஆம் 4ஆம் வசனத்தில் கர்த்தர் பெரியவர், மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது, தலைமுறை தலைமுறையாக உடைய கிரியைகளின் புகழ்ச்சி சொல்லி உடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள் இப்படின்னு சொல்லி அவர் எல்லாருக்குமே நன்மையானதை தருகிறவராக இருக்கிறார் என்பதை அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏதோ ஒரு தனிப்பட்ட நபருக்கு மட்டுமல்ல, அந்த தலைமுறைக்கே அவர் நன்மையானதை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்போ ஒரு குடும்பம் இயேசுவை நம்புதோ, விசுவாசிக்கிறதோ, ஏற்றுக்கொள்ளுகிறதோ, அன்றையிலிருந்து அந்த குடும்பம் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தின் பின் வருகிற சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை நம்ம கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவனாக அவர் நம்மை பொதுவாகவே அவர் ஆசீர்வதிக்கிறதுல பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். நன்மையானதை தருகிறதற்கு சித்தமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நம்முடைய வேதாகமத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். அதே 145ஆம் சங்கீதத்தில் நம்ம இன்னும் அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர் எல்லாருக்குமே அவர் நன்மையானதை தருகிறவர் என்பதை அங்கே தாவீது விவரித்து சொல்லுகிறத பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தில் அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். 9ஆம் வசனம், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அல்லேலூயா. ஒரு தெரிந்தெடுத்த ஒரு நபருக்கு மட்டுமல்ல, எல்லா சிருஷ்டிகளுக்குமே அவருடைய எல்லா கிரியைகளுக்குமே என்ன செய்கிறாராம், அவர் இரக்கங்களை காண்பிக்கிறார், அவர் தயவை காண்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் அதே சங்கீதத்தில் நீங்க பின்னால வாசிப்பீர்களானால் அங்கே 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம், எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையில நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர், நீர் உமது கைகளை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தி ஆக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகள் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அப்ப அவர் பொதுவாகவே அவர் நன்மையானதை தன்னுடைய எல்லா சிருஷ்டிகளுக்கும் தருகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவைகளுக்கு ஏற்ற நேரத்துல ஆகாரத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவைகளுக்கு தேவையான அனைத்தையுமே ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப நமக்கும் இந்த 52 வாரங்களும் ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அதை சந்தித்து அதை நமக்கு தேவைகளை நமக்கு உடனாக நம்ம தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அதை நம்ம யோசித்து பார்த்தா எப்படி அந்த டைமிங்கில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாருங்கிறத நினைத்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு சில நேரங்களில் சிலருக்கு பொருளாதாரத்தில் பெரிய அளவில் தேவை இருக்காது, அது சஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப பொருளாதாரத்தில் சிக்கல்கள் வரும்போது, தேவைகள் பெருகும் பொழுது, நெருக்கமாக அந்த தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல அவர் ஏற்ற நேரத்தில் உடனடியாக உதவி செய்திருக்கிறார், நன்மையானதை தந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்காவது பசியாக இருந்திருக்கிறோமா? என்னைக்காவது பட்டினியா இருந்திருக்கிறோமா? காசு இல்லாம சாப்பிடாம இருந்திருக்கிறோமா? அப்படின்னா ஆண்டவர் இதுவரைக்கும் அப்படி விட்டதில்லை. ஆமென், அல்லேலூயா.
அது கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் காண்பிக்கிற அவருடைய நன்மையான காரியங்களை நம்ம அனுபவிக்கிறோம், ருசி பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா அவருக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம தாழ்ச்சி அடையாமல் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாம இந்த வருடம் முழுவதும் என்னை போஷித்து இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் எனக்கு ஹல்லேலூயா போதுமானவராக இருந்திருக்கிறார். நான் பசியா பட்டினியா என்னை ஆண்டவர் விட்டதே இல்லை. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நல்ல உணவும் உடுக்க உடையும் நல்ல தங்க ஒரு உறைவிடமும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. God is good all the time. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. அவர் எப்போதும் நன்மையானதை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் என்பதையும் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப அந்த சங்கீதத்தில் தாவீது கர்த்தர் எப்படி எல்லா சிருஷ்டிகளுக்கும் அவர் உதவி செய்கிறார் அப்படிங்கிறத சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் நன்மையானதை தருகிற தேவன் என்பது அவர் இயல்பிலேயே வெளிப்படுகிறது. இயல்பாக அவர் அனுதினமும் அன்றாடம் எல்லா சிருஷ்டிகளுடைய வாழ்க்கையிலையும் அவர் செயல்படுகிற விதங்களிலே அவர் நன்மையானதை தருவார் என்பதையும் அவர் நல்லவர் என்பதும் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளிலே அவர் நன்மையானதை செய்கிறவர் என்பது வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம லைஃப்ல நான் சொன்ன எல்லாமே ஒரே மாதிரி போனால் நல்லா தான் இருக்கும். எப்பயுமே சந்தோஷம், எப்பயுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போகுது, ஸ்மூத்தாக போகுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை. அப்பப்போ என்ன செய்யும்? புயல் அடிக்கும், அப்பப்போ காற்று வீசும், அப்பப்போ படகு கொஞ்சம் பயங்கரமாக அலைவுபடும், அப்பப்போ என்ன ஆகும்? திடீர்னு மூழ்கி விடுமோ அப்படிங்கிற மாதிரியான நிலைமையெல்லாம் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூழலை ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் நம்ம சிந்தனை இன்னொரு பக்கத்தில் பயங்கரமாக யோசிக்கும். நம்ம சிந்தனையில் என்ன செய்வோம்? நம்ம கற்பனையில் ரொம்ப இன்னும் மோசமாகலாம் கூட நினைப்போம். ஐயோ, இதோட நம்ம கதை முடிஞ்சுதா, இப்படியே மாறிடுமோ, இப்படியே போயிடுவோமோ, அதுக்கப்புறம் நம்ம எழும்ப மாட்டோமோ, அப்படி இப்படின்னு சொல்லி பல நிலைமைகளில் யோசிப்போம். ஆனால் அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய எந்த சிந்தைக்கும், நம்ம வீணான சிந்தைகளுக்கு கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்காமல் அந்தந்த சூழ்நிலைக்கு தேவையான உதவி கரத்தை நம்முடைய வாழ்க்கையில நீட்டிக்கொண்டே தான் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 107ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது 107ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியே தொடர்ந்து அங்கே பல காரியங்களை சொல்லுகிறத பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்துலேருந்து கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பல தேசத்திலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கிடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்தில் அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். 6ஆம் வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலைந்து திரிகிற, நொந்து நூலாகி திரிகிற ஒவ்வொருவரும் எவர்களெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு நன்மையை கட்டளையிடுகிற ஒரு தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவங்க தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய சுயமான யோசனைகள், நம்முடைய தவறான தீர்மானங்கள் நம்மை அலைந்து திரியும்படியாக, நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்க முடியாம, ஆண்டவர் வைத்திருக்கிற செழிப்பான இடத்துல நாம் அமர்ந்து இருக்க முடியாம நம்மை பல நிலைமைகளில் அலைக்கழிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை மீண்டும் என்ன செய்கிறார்? அவருடைய செவ்வையான வழியில நடத்தி நம்மை என்ன செய்வார்? சரியான இடத்திற்கு நம்மை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த
தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். நம்ம அலைச்சல்கள், நம்முடைய சுயமான தீர்மானங்களினால ஏற்படுகிற விளைவுகள், நாமவே நம்ம சில காரியங்களை மாம்சத்துல மனுஷீகத்துல முடிவெடுத்து நம்ம இந்த வருஷத்துல எத்தனையோ காரியங்களை செய்திருப்போம். அதனால ஏற்படுகிற எல்லா கஷ்டங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டு அதையெல்லாம் சரியாக்கி நம்ம எங்க கொண்டு வருகிறார்? செவ்வையான வழியில நம்மை திரும்பவும் கொண்டு வந்து நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எடுக்கிற தீர்மானம், நம்முடைய காரியங்கள் நம்மை பல சூழ்நிலைகளில் தவறான கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு கொண்டு போயிருக்கும். ஆனால் கர்த்தர் அதை நீக்கி அதை சரி பண்ணுகிறதற்கு நம்ம வாழ்க்கையில அவர் இரக்கத்தோடு நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. தீமையானதை நன்மையா மாற்றுகிறதுல நம்முடைய ஆண்டவரை மாதிரி பெஸ்ட் யாருமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. நம்ம எடுக்கிற முடிவுகள் சில நேரங்களில் தீமையான விளைவுகளை ஏற்படுத்துகிறதற்கு நேராக கொண்டு போகும். ஆனால் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் குறுக்கிட்டார். கர்த்தர் நம்மை தடுத்து நிறுத்தினார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம் திசைகளை மாற்றினார். அவருடைய சமூகத்தில் இன்றைக்கு வந்து களி கூறும்படியாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தவறான முடிவுகள், தவறான எண்ணங்கள், தவறான தீர்மானங்கள் நம்மை அலைச்சல்களுக்குள்ளே கொண்டு போகும். ஆனால் நம்மை கர்த்தருடைய வழிகளில் நம்ம திரும்பவும் வந்து நம்மை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். நான் சொல்லுகிறது உண்மைன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னுடைய அலைச்சல்களை தாண்டி ஆண்டவரே நான் சுயமாய் முடிவெடுத்து நான் போன காரியங்களை தாண்டி இன்றைக்கு ஒரு அமைதலான அமர்ந்த தண்ணீரை பார்க்கும்படியாக என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நான் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். நீர் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் கவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால நிரப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அது தொடர்ந்து நம்ம அந்த 16 வசனம் வரைக்கும் அதில் கர்த்தர் எப்படி அங்கே அவர்களுக்கு உதவி செய்தார். அந்த 9 வசனம் வரைக்கும் ஆண்டவர் எப்படி அவர்களுடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்குகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேடல்கள் அதிகமாக இருக்கும். பல காரியங்களை நம்ம தேடி தேடி போகிறோம், அலைந்து திரிகிறோம். அப்படிப்பட்ட தேடல்களை எல்லாம் தாண்டி நமக்கு ஒரு நிறைவை கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்தியான ஒரு மனப்பான்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டென்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. நிறைய நேரத்தில் அது அவங்களுக்கு அது இல்லையே, எனக்கு அது இல்லையே, அவங்களுக்கு இருக்கே அப்படின்லாம் சொல்லி மனுஷனுடைய மனதில் பல விதமாக யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அது வேணும் இது வேணும்னு சொல்லி இருக்கும். அலைந்து திரிந்து அதை தேடுவோம் இதை தேடுவோம்னு சொல்லி போய்கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு நன்மையானதை தரும்போது அதில் ஒரு திருப்தியையும் நிறைவையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர் திருப்தியாக்கி நம்மை நன்மையால் நிரப்புகிறார் என்று சொல்லி அந்த 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்தது 10ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே இன்னும் பார்க்குறோம். இவங்க தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவங்க. அவங்க அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டு ஒடுக்கத்திலும் இடும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்கள் இருதயம் வருத்தத்தால் தாழ்த்தப்பட்டது, சகாயர் இல்லாமல் விழுந்து போகிற நிலைமையில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்களுக்கும் அவங்க ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுடைய அந்த இடுக்கண்களிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா, தேவனுடைய வழிநடத்துதலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்கள், முதல்ல திருப்தி இல்லாம அலைந்து திரிகிறவங்களை பார்க்கிறோம். இங்கே கலகம் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமான போக்கை தெரிந்தெடுக்கிறவர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அந்த காலத்தில் மரண இருளிலும் வைக்கப்படுகிறாங்க. ஒரு கேட்டுக்கு போகிற வழியில அவங்க போய்கொண்டு இருக்கிறாங்க. அங்கிருந்து கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார்? தூக்கி எடுத்து அவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம அதுல 14ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கும் பொழுது அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நம்ம வாழ்க்கையில இருந்ததான அந்தகாரத்தை ஆண்டவர் மாற்றி போட வல்லவராக இருந்தார். எவ்ரி டைம் நம்ம வாழ்க்கையில இருளின் அதிகாரங்கள் மேற்கொள்ளுகிறதற்கு முயற்சி செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற மேலான நோக்கங்களும் நன்மையான காரியங்களையும் கெடுக்கிறதற்கு சத்ரு நம்முடைய சிந்தைகளிலே அவன் கிரியை செய்யும் பொழுது, கர்த்தர் அவைகளில் இருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த அதிலிருந்து நம்மை வெளிப்பட பண்ணி நம்முடைய கட்டுகளை அறுக்கிறவராகவும், வெண்கல கதவுகளை இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவராகவும், நம்முடைய வாழ்க்கையில அவர் அதிசயமாய் நம்மை ரட்சிக்கிறவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் நம்மை கட்டி வைத்திருந்ததோ, எந்தெந்த காரியங்களை மேற்கொள்ளுகிறதற்கு நமக்கு கடினமா இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம சிக்குண்டு இருந்தோமோ, அதிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நிறைய விதமான கட்டுகள் சில நேரங்களில் நம்மை சூழுகிறதற்கு முயற்சி செய்யும். நம்ம கர்ஜிக்கிற சிங்கம் போல நம்மை வீழ்த்துகிறதற்கு சத்ரு முயற்சி செய்து கொண்டே இருப்பான். பலவிதமான காரியங்களை நமக்கு அடிமைப்படுத்துகிறதற்கு அது எதிர்கொண்டு வந்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை தாண்டி அந்த சங்கிலிகள் எல்லாம் ஆண்டவர் தெரித்து போக பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்மை கட்டி வைக்க பிசாசு எத்தனையோ சங்கிலிகளை நமக்கு விரோதமாக அனுப்பி இருக்கலாம். அவனுடைய சங்கிலிகளையும் அந்த வெண்கல கதவுகளையும் அந்த இருப்பு தாழ்பாள்களையும் உடைக்கவும் முறிக்கவும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்படி செய்து ஒரு விடுதலையோடு கூட நாம் அவரை ஆராதிக்கவும் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சிறு வயதில் என்னுடைய குடும்பத்தில் தகப்பனார் ரட்சிக்கப்படாமல் இருந்தது நிமித்தமாக பல விதமான தடைகள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தது. ஆலயத்துக்கு போக முடியாது, குடும்பமாக உட்காந்து ஜெபிக்க முடியாது, வீட்டில் பாட்டு பாட முடியாது, பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது, அப்பா வெளியே போனால் தான் அப்படிலாம் செய்ய முடியும். அப்படிலாம் சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது ஆண்டவர் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து போட்டார். ஆமென், அல்லது தகர்த்து போட்டு நாங்கள் ஆலயத்துக்கு வாரந்தோறும் போகிறதற்கு ஆண்டவர் வழி திறந்தார். சில நேரங்களில் கர்த்தரை நெருங்கி வருகிறதுக்கு முடியாதபடிக்கு பல காரியங்களை சத்துரு தடைகளாக நம்முடைய வாழ்க்கையில போடுவான். பல கதவுகளை அடைக்கிறதற்கு அவன் முயற்சி செய்வான். பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து உங்க விசுவாச ஓட்டத்தை சீர்குலைக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அந்த சத்துருவினுடைய எந்த ஒரு சதிகளும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் அவனுடைய எல்லா திட்டங்களை முறியடித்து ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம மறந்தே போக கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லா வெண்கல கதவுகளை உடைத்து போட்டிருக்கிறார். எல்லா இரும்பு தாழ்பாள்களை முறித்து போட்டிருக்கிறார். எல்லா அந்தகாரத்தின் சங்கிலிகளை தெரிப்பட்டு போகும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எப்ப நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது, தங்கள் ஆபத்திலே அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம கூப்பிட்டோம், கர்த்தர் கேட்டு பதில் தந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நன்மையாக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் மாற்றி இருக்கிறார். நன்மையானதை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து அதில் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது 22ஆம் வசனம் வரைக்கும் அதில் நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தமும் சமீபிக்கிறார்கள். தங்கள் லாபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடே விவரிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்து நிமித்தமாக ஏற்பட்ட விளைவுகள், வியாதி, மரணம் போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மேற்கொண்டது. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும் பொழுது அந்த சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
உலக மக்களுக்கு வருகிறது போல பிரச்சனைகள் நமக்கும் வந்தது உண்மைதான். உலக மக்களுக்கு வருகிறது போல வியாதிகள் நமக்கும் வந்தது உண்மைதான். ஆனால் அவைகள் எல்லாம் தாண்டி இன்றைக்கு நம்முடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 3 years பேக் நமக்கு தெரியும், கோவிடில் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. அப்போ அதில் பார்க்கும்போது இந்தியாவில் மட்டும் 5,33,000 அதிகமான ஜனங்கள் மரித்திருக்கிறாங்க. அமெரிக்காவில் பார்த்தா 12 லட்சம் மக்கள், 10 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் மரித்திருக்கிறாங்க. உலக நாடுகளில் எல்லா நாடுகள்லையும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட வியாதி, கொள்ளை நோய்கள் எல்லாம் இன்னைக்கு உலகத்தில் பரவி இருக்கிறது. இப்போ புதுசாக சில வைரஸ் சொல்கிறாங்க, புதுசாக ஆப்பிரிக்காவில் பயங்கரமாக ஒரு வியாதி பரவுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் முழுவதும் நம்மை அந்த தீமைக்கும் ஆபத்துக்கும் வியாதிக்கும் கொள்ளை நோய்க்கும் விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. பலவீனம் வந்தது உண்மைதான், ஆனால் அதன் நடுவில் ஒரு தேவனுடைய சுகமாக்குகிற வல்லமையும் வெளிப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை என்ன செய்கிறார்? குணமாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 20ஆம் வசனம், குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் என்னை முடிசூட்டி நன்மையால் என் வாயை திருப்தி ஆக்கி இருக்கிறார் ஆண்டவர். அவருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நன்மையானதை தான் தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறவராக இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்து இந்த முடிவு வரைக்கும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறாங்க. ஆனால் கிருபையாய் நமக்கு ஜீவனை பாதுகாத்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கென்று நாம் அவருக்கு உண்மையாகவே நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அவருடைய கிருபை நிமித்தமோ அவருடைய அதிசயங்களின் நிமித்தமோ நாம் அவரை துதிக்கணும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும், ஆனந்த சத்தத்தோடே அதை விவரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதில் 23ஆம் வசனத்திலிருந்து நம்ம அதை தொடர்ந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அங்கே கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகள் கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால கரைந்து போகிறது. வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அவருடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பிரயாணங்களில் எத்தனையோ பிரயாணங்கள் போகிறோம். 2 வீலரில் போகிறோம், காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், விமானங்களில் போகிறோம். எல்லா பிரயாணங்கள்லேயும் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம கூட இருந்திருக்கு. ஆமென். எத்தனையோ கிலோமீட்டர்ஸ், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் நம்ம பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். வெளியில் போயிட்டு வர்றதுக்கு வருவோம் என்கிற நிச்சயம் இல்லாத உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆபத்து நிறைந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த சைடில் எப்படி ஆபத்து வரும்னு தெரியாமல் ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடினாலே, அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலே அதில் இருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்து இன்றைக்கு இந்த இடத்துல நம்மை உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? இதுவரைக்கும் காத்து நடத்தி இருக்கிறார். போகையிலும் வருகையிலும் நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். நம்முடைய பிரயாணங்களிலே ஆண்டவர் நம்மை கூட இருந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய காரியங்களை கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலும் பாருங்க, வீசுகிற புயல்கள். இந்த இடத்துல உண்மையாகவே கப்பல் பிரயாணம், கடலில் அவங்க எதிர்கொள்ளுகிற பெருங்காற்று, பயங்கரமான புயல்கள். இன்னைக்கு நாம் அனுதினமும் அந்த கப்பலில் நம்ம பிரயாணம் பண்ணுறதுல, நம்ம புயல்களை நம்ம அந்த நேரடியாக அந்த புயல்களை அனுதினமும் சந்திக்கிறதுல, ஆனால் வாழ்க்கையில் பெரும் புயல்கள் சில நேரங்களில் மோதி அடித்து இருக்கிறது, வீசி இருக்கிறது. அலைகள் நம்முடைய வாழ்க்கை படகுல மோதி அடித்து இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவர் தான் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கிறார். நமக்கு ஒரு புகலிடமாய் இருந்திருக்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கையாய் நங்கூரமாய் இருந்திருக்கிறார். அவர் தான் நமக்கு கேடகமாய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த சீஷர்கள்லாம் படகுல போகும்போது அந்த புயல் காற்று வீசும்போது
அந்த படகுல இயேசு அமைதியா உறங்கி கொண்டிருந்தார். அல்லேலூயா. நம்ம லைஃப்லயும் அப்படிதாங்க. நம்ம சுற்றி புயல் அடிக்கலாம், பயங்கரமா காற்று வீசலாம், ஆனா நம்பிக்கை நங்கூரமாக இயேசு நம்ம படகுல கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நிச்சயம் நமக்கு எப்பவுமே இருந்ததுக்காக ஸ்தோத்திரம், இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவர் நன்மையானதை நிச்சயமாய் செய்வார். அவர் நம்ம இந்த புயல்களின் நடுவில் நம்மை மூழ்கி போக விட போகிறதுல பத்திரமாய் கரை சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. என் வாழ்க்கையில மோதின அலைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வீசின புயல்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவைகளின் நடுவில் வெளிப்பட்ட தேவனுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவைகளின் நடுவில் என்னை பாதுகாத்த தேவ கரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கர்த்தரை நாம் துதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நன்மையானதை தம்முடைய ஜனங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். He always does what is good for his children. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே எது நன்மையோ அதை தான் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 நம்ம வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. Jesus is the revelation, complete revelation of God himself. தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரோ அப்படியே தான் இயேசுவானவரும் இருந்தார். அந்த தேவனை வெளிப்படுத்துகிறவராய் இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எங்கேயாவது அவர் தீமையை யாருக்காவது செய்தாரானா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே அவர் எந்த நாளிலையும் தீமையினால நம்மை சோதிக்கிறவர் அல்லவே. ஹல்லேலூயா. அவர் தீமையான காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறவர் அல்லவே. எந்த ஒரு பலவீனத்தையும் வியாதியை நமக்கு கொடுக்கிறவர் அல்லவே. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். யார சில நேரங்கள் அப்படி சொல்லுவாங்க, இந்த வியாதியை பலவீனத்தை கர்த்தர் தாங்க கொடுத்தாரு அப்படின்னு சொல்ற ஆளுக்கு ஆண்டவரை பற்றி ஒரு முழுமையான ஒரு வெளிப்பாடு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா சிலுவையில் நம்முடைய நோய்களை சுமந்து தீர்க்க தான் அவர் வந்தார். அந்த பாவத்தின் விளைவாக ஏற்பட்ட வியாதி, மரணம், அதனால ஏற்பட்ட எல்லா தீமையான காரியங்களை பரிகரிக்க தான் இயேசு வந்தார். அப்படி வந்திருப்பாரானா நம்ம தீமையால் நம்ம சோதிக்கிறவர் இல்லை. ஒருவேளை நம்ம இந்த உலகத்தில் மனுஷீகத்தில் மாம்சத்தில் இருக்கிறனால சில பலவீனங்கள் வருகிறது, சில சுகவீனங்கள் வருகிறது. ஆனால் அவைகளின் நடுவில் நம்மை தூக்கி எடுக்கிற ஒரு தேவ கரம் வெளிப்படுகிறது. அவைகளை அந்த வீசுகிற புயல்களின் நடுவில் நம்மை தாங்குகிற, சுமக்கிற, ஏந்துகிற, ஒரு தப்புவிக்கிற ஒரு தேவ கரம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. வருஷத்துல எத்தனையோ புயல்களை கடந்து வந்திருப்போம், எத்தனையோ காற்றுகள் மோதி அடித்திருக்கோம், எத்தனையோ நிலைமைகளை தாண்டி வந்திருப்போம். அவைகளின் நடுவில் கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்கிறவராய் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து நீங்கள் அந்த 107ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் 35, 36, 34, 35 பார்க்கும்போது 33 அவர் ஆறுகளையும் அவாந்தர வழியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தமும் செழிப்பான தேசத்தை உலர் நிலமாகவும் உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் அவாந்தர வழியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நன்மையானதை தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம என்னாகும் 24:1 வாசிப்போம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது. அது வரைக்கும் சபிக்கிறதற்கெல்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணப்ப ஆண்டவர் விடவே இல்லை. அவர் ஆசீர்வதிக்கணுன்ற விருப்பம் தான் அங்கே வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கும் தேவனுடைய பெரிதான நோக்கம் அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதே. அல்லேலூயா. நன்மையை சுதந்தரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது, அவருடைய சித்தமாக இருக்கிறது. He always has every good things in his mind about us. நம்ம எரேமியா 29:11 வாசிக்கிறோம், For I know the plans that I have for you, plans to prosper you, not to harm you. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு
நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாக இருக்கிறது. அவர் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நன்மையானதை நமக்கு தர வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நல்லா நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி நம்ம இந்த நாளிலே அந்த வசனத்தை தியானிக்கிறோம். அதே நேரத்தில் அவர் நன்மையானதை இந்த வருஷம் முழுவதும் நமக்கு செய்திருக்கிறார் என்பதையும் நம்ம நினைத்து பார்ப்போமாக. அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 1:17. ஆண்டவரை விசுவாசத்தின் நிமித்தமாக நீங்கள் நானும் பிழைக்கும்படியான போக்கை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். உலக மக்களுக்கு அந்த போக்கு கிடைக்காது, அந்த வழிகள் தெரியாது. அவங்க சொந்த முயற்சியில் ஓடுகிறாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் பிழைப்புக்கான வழி, நமக்கான பிழைப்புக்கான ஆதாரம் எல்லாமே அவர்தான். அவர் நல்லவர், அவர் நன்மையானதை நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is the source of every blessing. He is the source of every goodness in my life. என் வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் எல்லா நன்மைக்கும் அவரே காரணராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? அவரை விசுவாசிப்பதன் மூலமாக. அது மாத்திரமல்ல, அவர் நம்மளை கிரியை செய்ய நம்ம இடம் கொடுக்கிறதன் மூலமாக. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்முடைய சொந்த முயற்சிகளை நம்ம சார்ந்திருப்போம். நம்ம சொந்த சிந்தைகளின் அடிப்படையில் நம்ம செயல்படுவோம். அப்படி இல்லாமல் ஆண்டவர் நமக்குள்ளே செயலாற்ற, அவருடைய விருப்பத்தை, அவருடைய செய்கையை நமக்குள்ளே செயல்படுத்த நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1:5 5 உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப நற்கிரியைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய துவங்கி இருக்கிறார். அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் செய்கிறதற்கு நான் என்னை விட்டு கொடுத்தா போதும். ஹல்லேலூயா. ஒன்று விசுவாசிக்கணும். அவர் என்னில கிரியை செய்கிறதற்கு நான் விட்டு கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். நாம் போராடிட்டு இருக்கக்கூடாது. நான் என் சுயத்தை நான் என்ன செய்யக்கூடாது, நான் நிலை நிறுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. என் வழி தான் நிறைவேறணும், என் ஆசை தான் நிறைவேறணும் இருக்கக்கூடாது. அவருடைய சித்தம் எதுவோ, அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்கிறதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்றது கரெக்டா பொய்யா இல்லை தப்பா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள நற்கிரியை செய்ய துவங்கி இருக்கிறார். அவர் விரும்புகிறார், அதை தான் அவர் செய்ய விரும்புகிறார். அப்ப when we submit ourselves, நாம் அவருக்கு கீழ்ப்படுத்தும் போது, அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது, அந்த நற்கிரியைகளை செய்து அந்த நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செயலாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம், நம்ம எப்படி அந்த நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்று நாம் விசுவாசிக்கணும், ரெண்டாவது அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கணும், அவர் செயலாற்ற விட்டு கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவது அவருடைய சரியான வேளை வரும் வரை காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கின் புஸ்தகம் 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். அவர் எல்லாவற்றையும் அவர் கரெக்டான டைமிங்கில் அவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும், என்ன நன்மைகளை கொடுக்கணும், என்ன வாங்கணும், என்ன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், எல்லாத்துக்கும் அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறார். நாம போய் முட்டி மோதி நாம எதையாவது ஒன்று பண்ணி நல்ல ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்பாக அதை கெடுத்துடக்கூடாது. ஆமென், ஆமென். ஒரு வாத்து முட்டை போடுது அப்படின்னா அந்த வாத்து ஏற்ற நேரத்தில் முட்டை போடும். அதை போய் என்ன செய்யக்கூடாது, வயிற்றை பிடிச்சி அமைக்கி முட்டையை வெளியே தள்ளி நினைக்கக்கூடாது. குஞ்சு பொறிக்கணும்னா அதுக்குள்ள காலம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். முட்டையை திறந்து பார்த்தா அது என்ன செய்யாது, அது வராது. அப்போ we have to wait, பொறுமையாக காத்திருக்கணும். நீங்கள் 1 பேதுரு 5:6 வாசிக்கும் பொழுது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள, ஆமென்,
அவர் நன்மை செய்கிறவர் தாங்க. அவர் எல்லாவற்றையும் நன்மையாக நேர்த்தியாக செய்வார். அதன் காலத்தில் செய்வார். பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து சில நேரங்களில் பொறுமையாக இருக்க வேண்டி இருக்கும். அவசரப்பட்டு ஏதோ ஒன்று கிடைச்சா போதும், ஏதோ ஒன்று செஞ்சால் போதும், ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, தீர்மானித்திடக்கூடாது. கர்த்தர் சரியானதை செய்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு இயலாமைகள் வரும்போது ஆண்டவரிடத்துல போய் நாம் கேட்க பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி பார்க்குறோம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனம் இப்படி நம்ம பார்க்குறோம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் நினைக்கிறேன், இல்லை 15-16 ஸ்தோத்திரம். ஓகே. நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதுக்கு முந்தின வசனம், நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கேட்கிறதற்கு சில நேரங்களில் நம்ம கேட்காம இருக்கிறனால நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்னு சொல்லி கூட சில நேரங்களை பார்க்குறோம். ஆண்டவர் நல்லதை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். He has every good things in store for you. நமக்கான நன்மைகளை அவர் எப்பவுமே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும், இந்த காரியங்களில் எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம கேட்கும்போது அவர் அதை நமக்கு செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ விசுவாசிக்க வேண்டும், அவருடைய சித்தத்திற்கு விட்டு கொடுக்க வேண்டும், அவர் செயலாற்ற நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவர் நன்மையானதை தருகிறவர். அவர் நன்மையை தரும்போது நாம என்ன செய்யணும்? How do we respond to his goodness? அவர் நன்மையானதை தரும்போது நல்ல ஆண்டவருக்கு துதிக்கணும், நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அல்லது எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. ஆண்டவர் நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் அப்படிதான் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நன்மைக்காகவும் எப்பவும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிப்பீர்களானால், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய, வாசிக்கிறீங்களா இல்லையா, தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லணும். ஆமென். நடந்ததெல்லாம் நன்மைக்கேன்னு பாட்டு நல்லா பாடுவோம். அதுக்காக நன்றி சொல்ல பழகணும். ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஆண்டவருக்கு துதிக்கணும், நன்றி சொல்லணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே செங்கடலை பிளந்து ஆண்டவர் அவங்களை பாதுகாத்து அந்த பார்வோனுடைய சேனையெல்லாம் முறியடித்த உடனே அவங்க போய் அந்த சைடில் நின்று என்ன செய்தாங்க? பாடி துதித்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆர்ப்பரித்தாங்க. எரிகோவுக்கு முன்னால் ஆர்ப்பரித்து கர்த்தரை உயர்த்தினாங்க. அப்போ அந்த துதியின் அனுபவம், அந்த நன்றி சொல்லுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன விஷயத்துக்கு கூட இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எழும்பின உடனே இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு புதிய வீடு வாங்கியிருக்கோமா, ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுக்காக நன்றி சொல்லணும். நல்ல ஒரு வாகனத்தை வாங்கியிருக்கோமா, அந்த வாகனத்துக்காக நன்றி சொல்லணும். நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கா, வேலையில் இருக்கிறோமா, அந்த வேலைக்காக நன்றி சொல்லணும். நல்ல ஒரு பதவி உயர்வு ஆண்டவர் கொடுத்திருக்கார், நல்ல ஒரு பதவியில் வச்சிருக்காரா, அந்த பதவிக்காக நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் அவர் எனக்கு தந்தது. ஆமென். கர்த்தர் நன்மையானதை தந்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்றி உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ரெண்டாவதாக, ஆண்டவருக்குள்ள நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியாய் களி கூற வேண்டும். கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? களி கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை என்ஜாய் பண்ணணும். அதை நம்ம என்ன செய்யணும்? ருசித்து பார்க்கணும். அதை நம்ம அனுபவிக்க பழகி கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன வித்தியாசமாக சொல்கிறேன் மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களான்னு தெரியல. ஆண்டவர் நன்மையானதை தந்திருக்கிறார். எதுக்காக தந்திருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும்படியா, மகிழ்விக்கும்படியா தந்திருக்கிறார். ஆமென். அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பழக்கம் வரணும் நமக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நன்மையை எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எப்பயுமே ரொம்ப தாழ்மையாக இருக்கிற மாதிரி நினச்சி பழைய கஞ்சியும் வெங்காயத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. பிரியாணி தந்தா ஸ்தோத்திர ஆண்டவரே அதை ருசித்து சாப்பிட பழகி கொள்ள வேண்டும். இதை ஒரு ஒப்புமைக்காக சொன்னேன். அது கரெக்டாக நீங்கள் எல்லா பகுதிக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். எல்லா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி
ஆமாம், கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதை நான் ஐ ஹாவ் டு செரிஷ் இட், அதை என்ஜாய் பண்ணணும், அதை நான் நல்லா அனுபவிக்க பழகி கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அதுக்காக மற்றவங்களுக்கு எதுவுமே செய்யாமல் நமக்காக சுயநலமாக வாழ சொல்லலை. நான் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகளை, நல்ல ஆசீர்வாதங்களை நல்லா பயன்படுத்தி கொள்ளணும். நல்ல புத்தாடை கொடுத்துருக்குறாங்கன்னா அதை நீங்கள் என்ன செய்யணும், மகிழ்ச்சியாக அணிந்து கொள்ளலாம். நல்ல ஒரு வீடு கொடுத்துருக்குறாங்கன்னா அதில் சந்தோஷமாக கர்த்தருக்கு அதில் நன்றி சொல்லலாம். இதை நான் சொல்லுகிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது, ஆண்டவர் நமக்கு நன்மையானதை தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், அதை நாம் ஷேர் பண்ணணும். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். சாட்சியாக, ஆண்டவர் எனக்கு இப்படிலாம் செய்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு இப்படி நன்மைகளை தந்திருக்கிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எந்த இடத்துலையும் அவர் செய்ததை நம்ம விவரித்து சொல்ல தயங்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இட் இஸ் நாட் போஸ்டிங், இட் இஸ் அபவுட் பீயிங் தேங்க்ஃபுல் அண்ட் ரிமெம்பரிங் ஹிஸ் குட்னஸ். அது நம்ம பெருமையாக நம்ம பேசி கொள்ளுகிறதற்காக அல்ல, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி அறிதலோடு அவர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்லும்போது மற்றவர்களுடைய உள்ளத்திலையும் ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஆண்டவர் அவர்களுக்கும் நன்மை செய்வார் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவர்களுடைய மனதிலே வரும். ஹல்லேலூயா. ஸோ அப்படி நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் நன்மையானதை தருவார். அப்போ நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் அதை நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாய் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன பிரச்சனை வந்தால் உடனே பயந்துடக்கூடாது. புயல் வீசிச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அசையக்கூடாது. அசையாமல் உறுதியுடன். ஹல்லேலூயா. 125 சங்கீதம் 1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். நான் கர்த்தரை நம்புறேன்னா நான் எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்புவேன். அவர் நன்மையானது எனக்கு இந்த ஆண்டு முழுவதும் செய்திருக்கிறார், நான் அவரை தான் நம்ப போகிறேன். நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும், அதுக்கு நான் அவரை நம்பி தான் போக போகிறேன். ஹல்லேலூயா. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு நன்மையானதை தான் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எப்போது நல்லவராகவே தான் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த அஷூரன்ஸ், இந்த நிச்சயம் நம்முடைய மனதில் எப்பவுமே இருக்க வேண்டும். God is good all the time. ஹல்லேலூயா. தேவன் எப்பவுமே நல்லவராகவே தான் இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குமானால், நிச்சயம் இருக்குமானால், நம்ம என்ன பண்ண மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், புலம்பிகிட்டே இருக்க மாட்டோம். ஐயோ பிரதர், இது என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோ, என்ன செய்ய போகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் போய் நம்ம என்ன செய்ய வேண்டாம், நம்ம சொல்லிட்டு அவங்களையும் டவுன் ஆக்கி நம்மளும் இன்னும் 2 படி கீழே இறங்கி பாதாளத்தில் போக வேண்டாம். ஆண்டவர் நமக்கு ஒரு அஷூரன்ஸ், we have the assurance that God is good and he always gives you the best in your life. Amen. Hallelujah. ஆண்டவர் எப்போ நல்லவராக இருக்கிறார், அவர் நன்மையானதை தான் தருவார் என்கிற நிச்சயம் நமக்குள்ள இருந்தா கவலையை தூக்கி தூர எறிந்து விட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லா காரியங்களை குறித்து கலக்கங்கள், சிலருக்கெல்லாம் காரணமே இல்லாமல் கலங்கி கொண்டு இருப்பாங்க. ஐயோ எதுனா கவலைப்பட காரணமே இல்லையேன்னு சொல்லி கலங்குகிற ஆட்கள்லாம் இருப்பாங்க. அந்த கவலையும் அந்த கலக்கமும் நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது. ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை நம்புகிறேன், அவர் எனக்கு நன்மையானதை தான் தருவார் என்பதை நான் நம்புகிறேன் அப்படின்னா எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை கவலைப்பட வேண்டிய சூழலை வந்தாலும் பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 7 என்ன சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்புன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 52 வாரங்களும் எனக்கு ஆண்டவரை நடத்தினீரே, எனக்கு நன்மையானதை தந்தீங்களே ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதும் என்னை பாதுகாத்து வந்திருக்கிறீங்களே, நன்மையானதை செய்திருக்கிறீங்களே, நான் உண்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, அடுத்த வருஷமும் நீங்கள் என்னை நடத்துவீங்க, எனக்கு நன்மையானதை தருவீங்க, என்னை ஆசீர்வதிப்பீங்க, என் பிள்ளைகள், என் குடும்பம், நாங்கள் எல்லாரும் வாழ்ந்து சுகித்திருக்க போகிறோம், நாங்கள் எல்லாரும் உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம், நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் வாழ போகிறோம். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர்
நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நன்மைகளை செய்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நன்மையான ஈவுகளை ஒவ்வொரு நாளும் தருகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை கிருபையினால் முடிசூட்டி நீரென்னை தூதரிலும் மேலாய் உயர்த்தி நீரே. நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன். 1000 நாவுகள் போதாதே. நன்மை கிருபையினால் முடிசூட்டி நீரென்னை தூதரிலும் மேலாய் உயர்த்தி நீரே. நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன். 1000 நாவுகள் போதாது. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. You're rich in love and you're slow to anger. Your name is great and your heart is kind. For all your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. You're rich in love and you're slow to anger. Your name is great and your heart is kind. For all your goodness I will keep on singing. 10,000 of my heart to find. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. Worship your holy name. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, என் அலைச்சல்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு உண்டாக்கி தந்தீங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை படகு அலைவுபட்ட போது கூட ஆண்டவரே எந்த சேதமும் வராமல் பாதுகாத்தீர் ஆண்டவரே. எல்லா புயல்களையும் ஓய பண்ணி நீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வறட்சிகள் எல்லாம் மாற்றினீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். வனாந்தரங்களை வயல்வெளியை போல மாற்றி தந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் குறைவில்லாம ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா விதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே போதுமானவராய் இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரை போஷித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நன்மைகளை தந்ததற்காக செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த
ரட்சிப்பின் அனுபவத்தில் நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் உமக்காக ஆண்டவரே முன்னேறி செல்ல, இன்னும் உமக்காக சாட்சியாய் ஜீவிக்க, இன்னும் உம்மை அதிகமாய் நேசிக்க, இன்னும் அதிகமாய் உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்பொழுது நம் அனைவரோடு கூட என்னென்றைக்கு இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நாட்கள்ல நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Thank you. God bless you.